ஒரு மிகப்பெரிய ஒரு வாலிபர்னா ஒரு காரியத்தை நம்மளுக்கு ஒரு மென்படுத்தும். என்னது? சிரிப்பா இல்லை வேற என்ன வாலிபர்னா என்ன சொல்லும்? ஓடுற பாம்பை அகவத்தியா அதுதான் ஓடுற பாம்பு என்ன பண்ணுவாங்க? கையில் பிடிக்கிறோம். நம்ம யாரை கையில் பிடிப்பீங்க? பாம்பை. ஐயோ பம்பு, சரி பாம்புன்னு ஓடிடும் இல்லையா? பாம்புன்னா என்ன பண்ணிடுவோம்? பிச்சுக்கிட்டு பறந்துடும். அங்கே பாரு நம்ம பாம்புன்னு இங்கே போயிடுவோம் பிச்சுக்கிட்டு இல்லையா? நம்ம அப்படி கிடையாது. நம்ம யார் தெரியுங்களா? நம்மலாம் இயேசு கிறிஸ்துவனுடைய எப்படி வீரர்கள், சரியா? வாலிபர்கள். அதுதான் வருங்கால பாஸ்டர் சொன்ன போல் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-15 வருஷத்தில் அவங்க வயசாகிடுவாங்க. இந்த சபையை எழுப்பி நிறுத்தது யாருது? சொல்லுங்கள். நான் தான். சொல்லுங்கள் சும்மா. நான் தான். ஓகே பார்க்க சூப்பர், ரைட். ஓகே, ஒரு சின்ன பைப் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக மணி 12:15, கரெக்டாக 2:15 முடிச்சிடலாம். ஓகே, 1:15 இப்படியே ஓடி போயிடுவேன் அப்படிங்கிறீங்களா? எடுத்து ஓடிச்சா மான்கராத்தா ஒரே அடி தான் பிடிச்சா ஓடிடுவேன் அப்படிங்கிறீங்களா? இல்லை, கரெக்டாக நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் 40 நிமிஷத்தில் பிடிச்சிடுவேன். சரி, ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். இப்போ கண்களை மூடலாமா? எல்லாம் கண்களை மூடி. நம்ம வாலிபர்களாக இருப்பது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வயது. இந்த வாலிப வயதை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். இது 40 நிமிஷத்தை உங்களோட பேச போகிறேன். கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது, நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுக்காம கர்த்தர் உங்களோட செயல்பட மாட்டார். அவர் கிருபைக்குள்ளார். அதை நீங்கள் அப்படி கண்களை மாத்திரம் மூடி. அவர் உங்களை நேசிக்கிறார். கண்களை மாத்திரம் மூடி. உங்களை அர்ப்பணிங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவரே, நான் பர்சனல் வாழ்க்கை குறித்து நான் என்ன பார்த்தேன்னா நிறைய குழப்பமான சூழ்நிலை இருக்குது ஏசப்பா. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடியும் மறைக்கலாம், என் பாஸ்ட்டுக்கு முன்னாடியும் மறைக்கலாம், ஆனால் உமக்கு முன்னாடியும் மறைக்க முடியாது ஏசப்பா. என் பர்சனல் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நீங்கள் மாத்திரம் பொறுப்பெடுத்துக் கொடுங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் இயேசுவை ஒருவரும் தரிசிக்க முடியாது. அவர் தொலைஞ்சு போனதெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்ன தேடி வந்ததே. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருந்தாலும் தரம் இழந்த உன்னதான் கத்த தேடி வராது. சொல்லுங்க. என்ன தேடுவதை நீங்கள் நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவதை நீங்கள் நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. சொல்லுங்க. நீங்க வாய் திறந்து என்ன தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏகேதான் நீங்க. நீ என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடந்தாண்டி வந்தீங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்கும் பொழுது நான் வாலிப வயதில் எவ்வளோ பாவத்தை செய்தா, நீங்கள் என்ன தேடிதான்ப்பா வந்தீங்க. உன் பிரச்சனை என்ன வேணும்ப்பா. ஒரே நிமிஷம் அர்ப்பணிக்கிறேன். கல்லெறி கூட்டத்தில் சொல்லுங்க. என் ஆதரவாய் நின்றவர் நீரே. பாவத்தை விட்டு அவர் தூக்கும்படியாக, கரைகள் எல்லாம் நிற்கும்படியாக அவர் பிள்ளையாக அவர் மாற்றிக்கொண்டார். எங்களின் பாவத்தின் வாழ்க்கையை விட்டு விலகிறது. அதுதான் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு காரியம். வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க. நீர் என்ன மறக்கல, உனக்கு நாளத்திலிருந்து சொல்லுங்க. ஆமாண்டவரே,
நன்றி ஆண்டவரே. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்கும் பொழுது நிறைய பாவத்தை பண்ணியும் உங்களுக்கு பரிசுத்தம் இல்லாத நான் வாழ்ந்தேன். ஆனால் என்ன நீங்கள் சிறந்தவனாய் தேர்ந்தெடுத்துட்டீங்க பார்த்தீங்கப்பா, அதான்ப்பா உங்களுடைய பிரச்சனை. வாலிப தம்பி தங்கச்சி, ஒரு பர்சனல் வாழ்க்கை குறித்து யோசிச்சு பாருங்க. நான் எதில் சிறந்தவன், எதில் நான் பெரிய சிறந்தவன்? ஒன்று இல்லையே. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நீ சிறந்தவன் சொல்றார். நீ சிறந்த மகன் என்று கர்த்தர் சொல்றார். நீ சிறந்த மகன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தை உண்மை என்றார். இப்பொழுது சிறந்தவராய் நீ மாற போறீங்க. நீங்க சிறந்தவராய் கர்த்தர் மாற்ற போகிறார். உடைய கண்களை மாத்திரம் ஒரே நிமிஷம் ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன். வாயு மாத்திரம் திறந்து, வாலிப தம்பி, உங்க வாயை திறக்கும் பொழுதுதான் கர்த்தருக்குள்ள பிரவேசிப்பார். நீங்க நாம வந்தோம், ஆராதிச்சோம், போனோம் என்பதற்காக இல்லை. வாலிபர் கூடுகை என்பது நம்மை மறுரூபம் ஆக்குவதுதான் வாலிபர் கூடுகை. இந்த வாலிபர் கூடுகை வந்துட்டு வெளியே போகும் பொழுது நமக்குள்ளாக ஒரு மறுரூபமாக வேண்டும், நமக்குள்ளாக அர்ப்பணிப்பு உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், நமக்குள்ளாக மாற்றத்தை நாம் காண வேண்டும். அது நீங்க தான் பேசணும், நீங்க தான் வாயை திறக்கணும், நீங்க தான் உள்ளத்தை கடவுளுக்கு நேராக இயேசுவுக்கு நேராக திருப்பணும். ஒரே நிமிஷம், உங்களுக்கு 2 நிமிஷம் டைமை கொடுக்குறேன். இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பொழுது நான் சொல்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்குள்ளாக போகும். அப்பொழுது உங்களை கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். நீங்க செயல்படாமல் இருக்கலாம், உங்களுக்கு வருகின்ற ஆசீர்வாதம் உங்க லைஃப்ல எதுவும் செயல்படாமல் இருக்கலாம். இப்பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் உடைத்து அதை செயல்பட பண்ண போகிறார். நன்றி அப்பா, நன்றி. வாலிப பிள்ளைகளோடு பேசுங்க.